டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவில் வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் 50 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன தான் வந்துட்டு சிலபஸ் டாபிக்ஸ் புக்ஸ் படிச்சுட்டு போனாலுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போனால் தான் தமிழில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். சரி வாங்க 51 கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம். 6 இச்சொல்லுக்கு இரு பொருள் தருக. 6 அப்படிங்கிற வேர்டுக்கு டபுள் மீனிங் இருக்குது. நம்ம வந்துட்டு நம்பரையும் 6ன்னு சொல்லுவோம், நதியையும் 6ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலை. மணிமேகலை வந்துட்டு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்ன சொல்லுவோம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் சேர்ந்து தான் ஐம்பெரும் காப்பியங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க. மழை நன்கு பெய்தது. டேஸ் எங்களால் விளையாட முடியவில்லை. மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. இந்த இனிப்பு சொற்களை வந்துட்டு ஓல்டு புக்கில் நிறையா இருக்குது. இதோட பிடிஎஃப் ஃபார்மெட் கிடச்சி அப்படின்னா டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இனிப்பு சொற்கள் பார்க்குறப்ப புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஆப்ஷனை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஓல்டு புக்கில் இருக்கிறத மர்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்துட்டு இனிப்பு சொல் தான். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஸ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. சென்டென்ஸ் நீங்கள் அப்படியே பேசுகிற மாதிரி சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு புரிய வரும். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன், அந்த இடத்துல கமா வந்துடுச்சு. ஸோ ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தை தான் ஆன்சராக வரும். இதுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நிறுத்தல் குறியீர்கள் பார்த்தீங்களா, முப்புள்ளி, முப்பால் புள்ளி, காப்புள்ளி, இதெல்லாம் எங்கே வரும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே நீங்கள் இதுக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர். வினாச்சொல்னு சொல்லிட்டாங்க, அப்போ அதில் எது வினாச்சொல், யாருங்க தான் வினாச்சொல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வினாச்சொல் தான். ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை. ஐம்பெருங்காப்பியங்கள் என்ன, எது, யாது, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேச்சு வழக்கு. யாவைங்கிறது எழுத்து வழக்கு. ஒரு வினாச்சொல் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு பேச்சு வழக்கில் வராது, எழுத்து வழக்கில் தான் வரும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, சிங்கம். டேஸ் சரியான சொல். சிங்கம் வந்து என்ன பண்ணும்? சிங்கம் முழங்கும், புலி உருமும், காகம் கரையும், கிளி பேசும், இதெல்லாம் வந்துட்டு நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆட்டு டேஸ் வருகிறது. ஆட்டு மந்தை வருகிறது. டி ஆன்சர் பாருங்கள். இது வந்து நிறை வரும். மக்கள் கூட்டம், இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புக்கில் அப்படியே இருக்கிறது தான். புக் பேக் அண்ட் மொழித்திறன் பயிற்சி வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டேட் கொஸ்டின் அப்படியே நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் அப்படின்னு கொடுத்துட்டு புலியின் இளமை பேர் கேட்டிருக்காங்க. புலியோட இளமை பேர் என்ன? பரல். அதே மாதிரி மாடோட இளமை பேர் வந்து கன்று, கோழியோட இளமை பேர் குஞ்சு. இந்த மாதிரி நமக்கு ஓல்டு புக்கில் நிறையா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நல்லா படிங்க. பேச்சு வழக்கு சொல் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், எழுத்து வழக்கு சொல் செகண்டாக இருக்கணும். வந்தியா பேச்சு வழக்கு, வந்தாயா எழுத்து வழக்கு. ஸோ அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். வாயில், வீட்டோட வாயில் என்ன சொல்லுவோம்? பேச்சு வழக்கில் வாசல் அப்படின்னு சொல்லுவோம். வாயில் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. ஓகேவா? ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பதில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த பேராகிராஃபை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கு கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். இது அப்படியே உங்களுக்கு நியூ புக்கில் கேட்டிருக்கதான் அப்படியே புக் பேக்கில் இருக்கிறத கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். இது வந்து பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. இப்போ இது ரிலேட்டடாக வந்துட்டு கீழே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம இந்த பேராகிராஃபை ஃபுல்லாக தெளிவாக படிச்சுட்டு கீழே இருக்க கொஸ்டின் நல்லா வாசிச்சுட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான்? முகிலன் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ தாத்தாங்கிற ஆப்ஷன் கரெக்டு தான். பாட்டி கொடுத்துருந்தா பாட்டியும் கரெக்டு தான் வரும். தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன? காளையின் பேர் என்ன? செவலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான். முகிலன் வந்து பொங்கலுக்கு தாத்தா வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ ஆன்சர் வந்து பொங்கல்.
முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? தோட்டத்தில் இருக்கிற காய்கறிகளை வந்து பறித்து கொடுத்து தாத்தா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. செவலை என்பது எதை குறிக்கிறது? முகிலன் தாத்தா வீட்டில் வளர்க்குற காளையோட பேர் தான் செவலை. ஸோ ஆன்சர் வந்துட்டு செவலை. நெக்ஸ்ட் வந்துட்டு சொல் பொருள். எனக்கு வந்துட்டு இந்த 4 வேர்டை பார்த்தப்ப எனக்கு வந்துட்டு செரு, வயல் இந்த ஆப்ஷன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. மற்ற 3மே வந்துட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் ஒன்று தான் தெரியுது அப்படின்னா அதை வச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு செருக்கு வயல் கரெக்டா? அப்போ லாஸ்ட்டில் 3ங்கிற ஆப்ஷன் 2 இதுக்கு வந்திருக்குது. குருளை, குருளை அப்படிங்கிறது குட்டி. கல், மலை. மல்லல், மல்லல் அப்படின்னா வளம்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சொற்பொருள் வந்துட்டு நியூ புக்கில் இருக்க வாய்ப்பு இல்லை, ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் ஓல்டு புக்கில் இருக்கிற சொல்லும் பொருளும் படித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மட்டு, அளவு. வையம், உலகம். பேணி, பாதுகாத்தல். நித்தம், நித்தம் நாள்தோறும். இதில் கூட ஒரு 3 இது நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குது. ஸோ சொல் பொருளை ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் நமக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சொல் பொருள் தான். கருணை, இரக்கம். மாரி, மலை. பூதளம், உலகம். கும்பி, வயிறு. இதெல்லாமே வந்துட்டு நமக்கு நியூ புக்கில் இருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி சொற்பொருள் கொடுக்குறப்ப 4ல் கண்டிப்பாக நமக்கு 2, 3 தெரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சம்டைம் வந்துட்டு 4ல் 1 தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிவைடிங் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் போட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடு. 4 இணை கொடுத்துருக்கான். அதில் வந்துட்டு 2 இணை தான் கரெக்டு. புல், புட்கள். சொல், சொற்கள். சொல்லுனா சொற்கள் வரும், அங்கே சொற்கள் கொடுத்துருக்கான். ஸோ இது தப்பு. பூ, பூக்கள் இது கரெக்டு. மாதம், மாதங்கள்னு சொல்லுவோம், மாதக்கள் சொல்ல மாட்டோம். ஸோ சரியான ஆன்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு அண்ட் தேர்டும். நெக்ஸ்ட்டு. காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடு. காரண பெயர். நாற்காலி. நாற்காலிக்கு வந்துட்டு 4 கால் இருக்குது. ஸோ அது காரண பெயர். இது வந்து உங்களுக்கு 10th நியூ புக்கில் இருக்கும். இதில் வந்து இடுகுறி பொது பெயர், காரண பெயர், சிறப்பு பெயர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இதுலேருந்து உங்களுக்கு எப்பயுமே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கலை சொற்கள். ஹீரோ ஸ்டோன், நடுக்கல். நெக்ஸ்ட்டும் கலை சொல் தான். மீடியா, மீடியான ஊடகம். நாளிதழ், பருவ இதழ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே சிம்பிள், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு. வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலு, வலுவமைதி, வளாநிலை இதெல்லாம் வந்துட்டு 10th நியூ புக்கில் இருக்குது. இதுவுமே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கண்டிப்பாக எழுந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எப்பயுமே கேட்டுருவாங்க. வலு அப்படின்னா இலக்கண முறையின்றி பேசுகிறது எழுதுறது தான் வலுன்னு சொல்லுவோம். ஸோ வலுவு சொல்லற்ற தொடர்ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஊசியில் நூலை கோத்தான். வலு, வளாநிலை, வலுவமைதி, திணைவலு, பால்வலு, இடவலு இதில் நிறையா வலு இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு 10th இலக்கணத்தில் இருக்கும். 10th வந்துட்டு இயல் 4ல் இருக்குது, டீட்டெயிலாக இருக்கும், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வலுவற்ற தொடர் எது? அதாவது வலு இல்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதை செய்தது நான் அல்லேன். இதுதான் வந்துட்டு வலுவற்ற தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. கரி, குதிரை கொடுத்துருக்காங்க. பரினா தான் குதிரை வரும். அறுவர் அப்படின்னா தமிழர். பிலம், மலைக்குகை இதுதான் சரியான ஆன்சர். ஸோ ஆன்சர் சி ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல்லை காண்க. ஐ, மற்று இதெல்லாம் வந்துட்டு பொருந்துகிற சொல். மா அப்படிங்கிறது இதுக்குள்ள பொருந்தாமல் வந்திருக்க சொல். நெக்ஸ்ட்டு. பாட்டு ப்ளஸ் இருக்கும் சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும். 2 + வந்துட்டு டீயாக மாறும் புணர்ச்சி விதிப்படி. குடந்தை என்பதன் மருவு. குடந்தை அப்படிங்கிறத கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஊர் மருவு வந்துட்டு ஓல்டு புக்கில் நிறையா இருக்குது. நான் அதை வந்துட்டு PDF ஃபார்மேட்டாக டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஊர் மருவு தான். உதகை மண்டலம், உதகை. புதுச்சேரி வந்துட்டு புதுவை வரும், அவங்க புதுகை கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் தவறான மருவு தான் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் பி தான் தவறு. புதுச்சேரிங்கிறது புதுவை வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். சரியான மருவு பெயர் எதுன்னு கேட்டிருக்கிறான். அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் இந்த புதுச்சேரியும் புதுவை நம்மக்கிட்ட குழப்ப பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் குழம்பிடாதீங்க. புதுவைனா புதுச்சேரி, புதுகைனா புதுக்கோட்டை, நாகை நாகப்பட்டினம் இதுதான் வந்து சரியாக புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். அடுத்தது. பிலாசபர் அதுக்கு வந்து தமிழ் வார்த்தை வந்து மெய்யியலாளர். இது வந்து 10th புக்கில் இருக்குது.
பத்திரிகையாளர்னா யார், எழுத்தாளர் யார், நெறியாளர் யார் அப்படின்னு 10th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், நிலவும் வானும் போல இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம். நிலாவும் வானம் எப்படி இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். ஸோ அதோட பொருள் விளக்கம் ஒற்றுமை. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. பட்டது, பெற்றது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு வாக்கியம். நெக்ஸ்ட்டு, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. மாணவன் மனம் திருந்தினான். இது தன்வினை வாக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போல, தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அப்படின்னா கேட்ட கேள்வி என்னவாக இருக்கும்? ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது. நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினா தான். பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். இது விடை. இதுக்கான வினா என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார், அதுதான் அந்த விடைக்கேற்ற வினா. அடுத்தது விடைக்கேற்ற வினா தான். பெருஞ்சித்திரனால் பாவலேறு என்று அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனால் எவ்வாறு அழைக்கப்படுகிறார், அது வினா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால். இது சென்டென்ஸ் கரெக்டாக மேக் ஆகிருக்கு. கீழே பாருங்கள், மணிப்பல்லவ தீவுக்கு சென்றால் மணிமேகலை. இது சென்டென்ஸ் மேக் ஆகலை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் மேக்கிங் தான். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இதுதான் ரைட் ஆன்சர். அடுத்தது சென்டென்ஸ் மேக்கிங் தான். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இல்லாமையே ஆக்குவோம் கல்லாமை இப்படிலாம் கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாம் கரெக்டான ஆப்ஷனாக இருக்க முடியாது, ஏன்னா அது சென்டென்ஸ் மேக் ஆகலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அமையும் பேரை எழுதுக. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். நமக்கு 2-3 கொஸ்டின்லேருந்து கேட்குறாங்க. ஸோ வா என்ற சொல்லோட வினையால் அமையும் பேர் வந்தவர். நெக்ஸ்ட்டு, அலை என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர். தொழிற்பெயர்னாவே தல், அல் அப்படின்னு முடியும். ஸோ நம்ம அதை வச்சு கெஸ் பண்ணிடலாம். ஸோ அலைத்தல்ங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், வேர் சொல்லை வினையெச்சமாக மாற்று. பெருங்கிறது வேர் சொல், வினை எச்சமாக மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. எச்சம்னா என்ன? முற்றுப்பெறாத ஒரு வாக்கியம், முற்றுப்பெறாத ஒரு சொல் தான் எச்சம். இதில் முற்றுப்பெறாத வாக்கியம் என்ன இருக்குது? பெற்று. ஒரு வேர்டு முற்று பெறலை. ஸோ இதான் எச்சம். வருக, இதோட வெயிட் சொல்ல கேட்டிருக்கிறாங்க. வருக, வா, அதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஃபஸ்ட்டு ஒலிக்கு சவுண்டு வரும், ஆனால் அவங்க நீக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இந்த ஒலி வெளிச்சம், இது சரி. தேர்ட் இருக்க ஒலிக்கு ஒலித்தல் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ இதில் சரியாக பொருந்திருக்கிறது ஒலி வெளிச்சம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடு. நேர் விடை, ஆடுவேன். உற்றது உரைத்தல் விடை, கால் வலிக்கும். ஏவல் விடை, நீயே செல். சுட்டு விடை, தலை வலிக்கிறது. இல்லை நீங்கள் பார்த்த உடனே ஏவல் விடை, நீயே செய்கிறது கரெக்டாக உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் ரைட்டு அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் சியில் தேர்டு வந்திருக்குது. ஸோ நேர் விடை, ஆடுவேங்கிறது நேர் விடை, இது கரெக்டு. ஸோ ஆன்சர் 1, 3 கரெக்டு. நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கம்ப்யூட்டர், கணினி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச வேர்டு தான் இது. லாஸ்ட் 100வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வாலண்டியர், தன்னார்வலர். சோசியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரினியர், தொழில் முனைவோர். ஃபாரினர், வெளிநாட்டவர். நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ரெகுலர் வேர்ட்ஸ் தான் இது. நீங்கள் இந்த வீடியோ 1 and 2 பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 100 கொஸ்டின் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் சில இருக்கிற டாபிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.